உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம கண்டிஸ்டி நீங்கள் ஓத வேண்டிய துவாக்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண் திருஷ்டி உண்மையானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு, சந்தோஷம், நல்ல குணமுடையவராக அல்லது பேர், புகழ், மதிப்பு, மரியாதை ஏற்பட்டாலோ அது ஆணோ பெண்ணோ அல்லது அந்த குடும்பத்திற்கோ கண் திருஷ்டி உண்டாவது உறுதியான ஒரு விஷயந்தான். ஒருத்தவங்களுக்கு நன்மையான விஷயம் தொடர்ந்து அதிகமானால் அதை ஆச்சரியத்தோடும் பொறாமையோடும் பார்க்கும்போது தான் கண் திருஷ்டி ஏற்படுகிறது. இந்த கண் திருஷ்டியானது ஒரு மனிதனை மரணம் வரை கொண்டு செல்லும். இது மனிதர்களிடமிருந்து மட்டும் அல்ல, ஷைத்தான் ஜின்களிடம் இருந்து கூட நமக்கு ஏற்படும். அதனால் உடலில் ஏற்படும் அடையாளங்களை வைத்து தெரிந்து கொண்டு இதற்கு நாம் தீர்வுகள் துவாவின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். கண் திருஷ்டியின் அடையாளங்களை பார்க்கலாம். உங்கள் உடலில் கை, கால் வலிகள் அதிகமாக இருக்கும். எந்த நேரமும் கொட்டாவிகள் வந்து கொண்டே இருக்கும். எந்த காரியங்களிலும் ஆர்வம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள். சோர்வு அதிகமாக இருக்கும். மருத்துவரிடம் சென்றும் அவர்கள் உடலில் உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லியும் இது போல் சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கண் திருஷ்டி உறுதியானது. எந்த காரணமும் இல்லாமல் டென்ஷன், கண்ணில் கருவளையம், கணவன் மனைவி பந்தம் முறிந்து போகுதல், இன்னும் தொழுகை, திக்ரு போன்றவற்றில் ஆர்வம் இல்லாமல் இருப்பீங்க. ஆகவே வீட்டில் சூரா அல் பகராவை ஓத வேண்டும். அதை ஓத முடியவில்லை என்றால் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். சூரா அல் பகராவை முழுமையாக ஓத முடியவில்லை என்றால் 2ஆம் ஜுசுவில் கடைசி 285, 286 ஆமன ரசூல் என ஆரம்பிக்கும் வசனங்களை எந்நேரமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையை விடாமல் தொழுங்கள். முடிந்த அளவு ஒழுவுடன் இருங்கள். இதை வாழ்வில் வழக்கமாக்கி கொண்டால் நாம் யாரும் துக்கப்பட தேவையில்லை. இப்போ கண் திருஷ்டிக்கான துவாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாமாத்தின் வமின் குல்லி ஐனின் லாமா. இதன் அர்த்தம், அல்லாஹ்வின் பரிபூர்ண வார்த்தைகளை கொண்டு சகலவிதமான ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய அனைத்து ஜந்துகளில் இருந்தும் கண் திருஷ்டியை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து கண்களில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.